நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ. ஒரு மனிதனுடைய நாடிகள் அப்படிங்கிறது 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ஸ்ல தான் நாடிகள் ஒர்க் ஆகும். அந்த 3 டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போனால் வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்தும நாடி அப்படிங்கிறது. இந்த வாத நாடி அப்படின்னா வாயில புளிப்புச்சுவை அதிகமாக உருவாயிட்டு இருந்த வாத நாடி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். வாயில கசப்புத்தன்மை ஏற்பட்டால் அத பித்த நாடி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நாளைக்கு பார்த்தீங்கன்னா டாக்கிங் லைவ் இருக்கு 12 o'clock 8/7/2024. டைரக்டாக நீங்கள் என்னட்ட டைரக்டாக நீங்கள் பேசலாம். வாஸ்து சம்மந்தமானது அல்லது நியூமராலஜி சம்மந்தமானது பேசலாம். அதே போன்று ஜூம் ஆப்பில் 8/7/2024 மண்டே அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock. இப்போது வெஹிக்கிள் வாங்குறது தான் ஒரு ஃபேமிலியில் எப்படி வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் என்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு வாழ்க்கை தரம் உயருமா உயராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜூம் ஆப்பில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா 9944390027 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், தவறு எதுவுமில்லை. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம அப்பப்போ நம்ம மைண்டில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ட்ரை பண்ணுவோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மாஸ்டர் மாவ சிவ. இந்த உடல் சரியில்லாத நேரத்தில், காய்ச்சல் வந்த நேரத்தில் நாக்கெல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்கும், எதை தொட்டாலும் கசப்பாக இருக்கும். அப்போது பித்த நாடி அதிகமாக ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸ்லேத்தம நாடிங்கிறது வாய் ஒரு தித்திப்பு இருக்க மாதிரியே இருக்கும். என்ன டேஸ்ட், நல்லா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சாப்பிடாம இருக்கும் பொழுதே தித்திப்பு சுவையை அதிகமாக அது உண்டாக்கும். இப்படி இந்த ஒரு மனிதனுடைய ஆயுள நிர்ணயிக்கிறது இந்த வாத பித்த கபம் அப்படிங்கிறது. வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்தம நாடி. இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய மூதாதையர்கள் சில பண்டிகைகளை கொண்டாடினாங்க. அந்தந்த நாடியே ஒரு சுத்தம் செய்வதற்காக என்னென்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்கள். இந்த ஆடி மாசம், ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் அண்ட் ஐப்பசி மாசம், இந்த காலகட்டத்தில் எனது வாத நாடி மனுஷனுக்கு காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்குன்னு கருத்து. இந்த வாத நாடி ஓடிட்டு இருக்கும்போது என்னன்னு நரம்பு தளர்ச்சி அதிகம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடி மாசம், ஆவணி மாசம், அந்த புரட்டாசி மாசம், ஐப்பசி மாசம்லாம் என்னன்னு நரம்பு தளர்ச்சியை குறைப்பதற்காக காலையில் எழுந்த உடனே நம்ம ஒரு பச்சை தண்ணியில நம்ம குளிச்சுட்டு நம்ம சில கோவில்களுக்கெல்லாம் போவோம். குறிப்பாக அந்த வாத நாடி கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கு ஒரு ஆஞ்சநேயர் கோயிலோ இல்லை துர்கா கோயிலோ பைரவர் கோயிலோ இல்லை பிருத்திங்கரா கோவிலுக்கோ நம்ம போயிட்டு வரும் பொழுது, அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம போகும் பொழுது இந்த வாத நாடி சரியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி, வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பங்குனி மாசம், சித்திர மாசம், வைகாசி மாசம், ஆனி மாசம், இந்த நேரத்தில் இந்த பித்த நாடி ஓடிட்டு இருக்கும். இந்த பித்த நாடி காலையில 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். இந்த பித்த நாடியில இருக்கும்போது வாயில கசப்புத்தன்மை அதிகமா இருக்கும். இந்த நேரத்தில் பித்த நாடி ஓடிட்டு இருந்தது அப்படின்னாவே சளி கட்டியாயிரும், கபம் வந்துடும். மேலும் இந்த நெஞ்சு சளி அதிகமாக ஏற்படும், மஞ்சளா இந்த சளியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. அப்போ வாயில கசப்புத்தன்மை அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கும்.
அப்ப அதை நம்ம குறைக்கிறதுக்கு வந்து நம்ம ஜீரக தண்ணி அந்த மாசத்துல நம்ம ஜீரக தண்ணி அதிகமாக குடிக்கப்பட வேண்டும். மிளகு ரசமும் குடிக்கலாம். எப்போ? இந்த பங்குனி மாசம், சித்திரை மாசம், வைகாசி மாசம், ஆனி மாசம் இந்த நேரத்துல நம்ம டெய்லியும் ஜீரக தண்ணி குடிக்கிறது, மிளகு ரசம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம் அப்போ இந்த ஸ்லேத்துமம் நாடி அப்படிங்கிறது ஓடும் மனிதனுக்கு. அப்ப தித்திப்பு நிறைய இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அது வந்து மதியானம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கக்கூடிய பழங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொள்ளு ரசம் அல்லது காய்கறி சூப்பு இதெல்லாம் நாம சாப்பிடுவதால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லேத்தும நாடியானது நார்மல் ஆயிரும். இப்படி ஒவ்வொரு மாதத்தை பேஸ் பண்ணி, தமிழ் மாதத்தை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம மனிதன் எப்படி உணவு வகைகள் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம அதை பயன்படுத்தப்பட்டால் மனிதனுக்கு ஆயுள் கூடும் என்பது உண்மையான உண்மை. நம்பிக்கை இருப்பின் நாமும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை கொஞ்சம் அசை போட்டு பார்ப்போம். இதை கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி பார்ப்போம். இந்த கருத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. தேவை ஏற்பட்டால் நீங்க செஞ்சு பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மாவர் சிவ. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டாக்கிங் லைவ் இருக்கு 12 o'clock 8/7/2024. டைரக்டாக நீங்கள் என்னட்ட டைரக்டாக நீங்கள் பேசலாம். வாஸ்து சம்மந்தமானது அல்லது நியூமராலஜி சம்மந்தமானது பேசலாம். அதே போன்று ஜூம் ஆப்பில் 8/7/2024 மண்டே அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock. இப்போது வெஹிக்கிள் வாங்குறது தான் ஒரு ஃபேமிலியில் எப்படி வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் என்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு வாழ்க்கை தரம் உயருமா உயராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜூம் ஆப்பில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா 9944390027 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தவறு எதுவுமில்லை. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம அப்பப்போ நம்ம மைண்டில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ட்ரை பண்ணுவோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மாவர் சிவ. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கு. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி.